அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தரம் 10 விஞ்ஞானம் பகுதி 1 அலகு 7. எனது முன்னைய காணொளிகளில் சாரண திணிவு, சார்மூலக்கூற்று திணிவு என்பவை பற்றி கற்றோம். அவற்றின் கணித்தல்களை மேற்கொண்டோம். இப்போதைய தலைப்பு அவகாதரோ மாறிலி. அவகாதரோ மாறிலி என்றால் என்ன என்றால், எந்த ஒரு மூலத்திலும் அதன் சாரண திணிவுக்கு சமனான திணிவை கிராம்களில் நிறுத்தி பெறப்படும் இடத்து அவற்றிலுள்ள அணுக்களின் எண்ணிக்கை ஒரே பெருமானத்தை கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருந்தது. அதாவது ஒரு மூலகத்தின் சாரண திணிவுக்கு சமனான பெருமானத்தை கிராம்களில் நிறுத்தி எடுத்து அவற்றில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையை எண்ணி பார்த்த போது எல்லா மூலகங்களிலும் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை சமனாக காணப்பட்டதாம். உங்களுக்கு இன்னும் ஒரு முறை தெளிவாக கூறுவேனால், கார்பனின் 12 கிராம் கார்பனை நிறுத்தெடுத்து அதில் உள்ள கார்பன் அணுக்களின் எண்ணிக்கையை ஒவ்வொன்றாக எண்ணி பார்த்தால் அது 1 கிராம் ஐதரசனில் உள்ள ஐதரசனின் எண்ணிக்கைக்கு சமனாக காணப்பட்டது. குளோரினின் சாரண திணிவு 35.5 என நாம் கற்றோம். குளோரினின் சாரண திணிவு 35.5. ஆகவே 35.5 சாரண திணிவையுடைய குளோரினின் 35.5 கிராமை நிறுத்து எடுத்து அதில் குளோரின் அணுக்கள் எத்தனை என எண்ணி பார்த்த போது 1 கிராம் ஐதரசனில் உள்ள ஐதரசனின் அணுக்களின் எண்ணிக்கைக்கு அது சமனாக காணப்பட்டது. மெக்னீசியத்தின் சாரண திணிவு 24. ஆகவே மெக்னீசியத்தின் 24 கிராமை நிறுத்து எடுத்து அதில் மெக்னீசியம் அணுக்கள் எத்தனை காணப்படுகின்றன என எண்ணி பார்த்த போது அதில் காணப்படுகின்ற மெக்னீசியம் அணுக்களின் எண்ணிக்கை 12 கிராம் கார்பனில் காணப்படுகின்ற கார்பன் அணுக்களின் எண்ணிக்கைக்கும் 1 கிராம் ஐதரசனில் காணப்படுகின்ற ஐதரசன் அணுக்களின் எண்ணிக்கைக்கும் 35.5 கிராம் குளோரினில் காணப்படுகின்ற குளோரின் அணுக்களின் எண்ணிக்கைக்கும் சமனாக காணப்பட்டது. நைதரசனின் சாரண திணிவு 14 கிராம் என நைதரசனின் சாரண திணிவு 14 என உங்களுக்கு தெரியும். ஆகவே சார் அணு திணிவுக்கு சமனான திணிவு, அதாவது 14 சாரண திணிவு, அதற்கு அலகு இல்லை. அவை நாங்கள் 14க்கு கிராம் எனும் அலகை இட்டு 14 கிராமை தராசில் வைத்து நிறுத்தி நைதரசனை பெற்றுக்கொண்டால் அதில் உள்ள நைதரசன் அணுக்களின் எண்ணிக்கையும் 24 கிராம் மெக்னீசியத்தில் உள்ள மெக்னீசியம் அணுக்களின் எண்ணிக்கையும் 12 கிராம் கார்பனில் உள்ள கார்பன் அணுக்களின் எண்ணிக்கையும் 1 கிராம் ஐதரசனில் உள்ள ஐதரசன் அணுக்களின் எண்ணிக்கையும் 35.5 கிராம் குளோரினில் உள்ள குளோரின் அணுக்களின் எண்ணிக்கையும் சமனாக காணப்பட்டதாம். அதே போன்று தான் வெள்ளியின் சாரண திணிவு 108. ஆகவே நாங்கள் சாரண திணிவுக்கு சமனான ஒரு திணிவை நிறுத்தெடுக்கின்றோம். 108 கிராமை நிறுத்தெடுத்து அதில் எத்தனை வெள்ளி அணுக்களை எண்ணி பார்த்தால் நாம் மேற்சொன்ன மாதிரி ஒவ்வொரு மூலகத்தினதும் மூலக அணுவினதும் அதன் சாரண திணிவுக்கு சமனான திணிவை
கிராமில் இட்டு நிறுத்து எடுத்து பார்த்தால் அதில் காணப்படுகின்ற அணுக்களின் எண்ணிக்கை சமனானதாக காணப்பட்டதாம். இவ்வாறு எண்ணி பார்க்கும் பொழுது அவர்களுக்கு கிடைத்த அந்த அணுக்களின் எண்ணிக்கை 6.022 தர 10⁻23 என காணப்பட்டதாம். இம்மூலகங்கள் 6 மாத்திரமல்ல. உதாரணத்துக்கு கூற போனால் உங்களுக்கு தெரியும், ஒட்சிஜனின் சாரணத்தினு 16. ஆகவே நாங்கள் ஆய்வுக்கூடத்துக்கு சென்று 16 கிராம் ஒட்சிஜனை நிறுத்து எடுத்து பெற்றுக்கொண்டோமேயானால் அந்த 16 கிராம் ஒட்சிஜனில் 6.022 தர 10⁻23 ஒட்சிஜன் அணுக்கள் காணப்படும் எனலாம். உதாரணமாக இன்னும் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு கூறலாம். உங்களுக்கு தெரியும், பொட்டாசியத்தின் சாரணத்தின் 39. ஆகவே 39 சாரண திணிவாக கொண்ட பொட்டாசியத்தில் 39 கிராமை நிறுத்து எடுத்துக்கொண்டு வந்தோமேயானால் அந்த 39 கிராம் பொட்டாசியத்தில் பொட்டாசியம் அணுக்கள் 6.022 தர 10⁻23 காணப்படுமா? மாணவர்களே, உங்களுக்கு விளங்கி இருக்கும் என நினைக்கின்றேன். எந்த ஒரு மூலகத்தினதும் சாரண திணிவுக்கு சமனான பெருமானத்தை கிராமில் அளந்து நிறுத்து எடுப்போமேயானால் அம்மூலகங்களில் காணப்படுகின்ற அணுக்களின் எண்ணிக்கை சமனானதாக காணப்பட்டதாம். இந்த மூலகத்தில் காணப்படுகின்ற இந்த மாறிலி பெருமானத்தை தான் மாறாது காணப்படுகின்ற இந்த 6.022 தர 10⁻23 என்ற பெருமானத்தை தான் நாங்கள் அவகாதரோ மாறிலி என கூறுகின்றோம். சிரேஷ்ட விஞ்ஞானியான அமீலியோ அவகாதரோ என்பவரை கௌரவிக்கும் முகமாக நாங்கள் இந்த பெருமானத்திற்கு அவகாதரோ மாறிலி என பெயரிட்டிருக்கிறார்கள். மாணவர்களே, அதே போன்றுதான் எந்த ஒரு மூலக்கூறினதும் சார் மூலக்கூற்று திணிவுக்கு சமனான திணிவை நிறுத்து எடுத்து அதில் உள்ள மூலக்கூறுகளின் எண்ணிக்கையை எண்ணி பார்ப்போமேயானால் எல்லா மூலக்கூறுகளினும் எண்ணிக்கை சமனானதாக காணப்படும். உதாரணத்திற்கு நீரின் சார் மூலக்கூற்று திணிவை நாம் கணித்தோம் 18. சார் மூலக்கூற்று திணிவுக்கு அலகு இருக்கின்றதா? இல்லை. ஆகவே நீரின் சார் மூலக்கூற்று திணிவு 18. 18 சார் மூலக்கூற்று திணிவை கொண்ட நீரில் 18 கிராம் நீரை நிறுத்து எடுத்து அதில் காணப்படுகின்ற நீர் மூலக்கூறுகள் எத்தனை என வினவினால் அதன் பெருமானமானது 180 கிராம் குளுக்கோஸில் காணப்படுகின்ற குளுக்கோஸ் மூலக்கூறுகளின் எண்ணிக்கைக்கு சமனாக காணப்படுமா? மாணவர்களே, நாங்கள் கணித்தோம் C6H12O6 எனும் சூத்திரத்தை கொண்ட குளுக்கோஸின் சார் மூலக்கூற்று திணிவு 180 என. ஆகவே சார் மூலக்கூற்று திணிவு 180 கொண்ட குளுக்கோஸில் 180 கிராமை அளந்தால் அதில் காணப்படுகின்ற குளுக்கோஸ் மூலக்கூறுகளும் 18 கிராம் நீரில் காணப்படுகின்ற நீர் மூலக்கூறுகளும் சமனாக காணப்படுமா? அதே போன்றுதான் யூரியாவின் சார் மூலக்கூற்று திணிவு 60 என நாம் கண்டோம் இதன் முன்னைய காணொளியில். ஆகவே 60 கிராம் யூரியாவை நீங்கள் அளந்து கொண்டு வந்தீர்களேயானால் யூரியாவில் உள்ள யூரியா மூலக்கூறுகளின் எண்ணிக்கை 180 கிராம் குளுக்கோஸில் உள்ள குளுக்கோஸ் மூலக்கூறுகளின் எண்ணிக்கைக்கு சமனாகும். அமோனியாவின் சார் மூலக்கூற்று திணிவு 17 என நாம் கற்றோம்.
சார்மூலக்கூற்று திணிவுக்கு அலகு இல்லை. ஆகவே 17. அந்த 17க்கு சமனான ஒரு திணிவு 17 கிராமை நாங்கள் அளந்து எடுத்தால் அதில் காணப்படுகின்ற அமோனியா மூலக்கூறுகளின் எண்ணிக்கையும் 18 கிராம் நீரில் காணப்படுகின்ற நீர் மூலக்கூறுகளின் எண்ணிக்கையும் 180 கிராம் குளுக்கோஸில் காணப்படுகின்ற குளுக்கோஸ் மூலக்கூறுகளின் எண்ணிக்கையும் 60 கிராம் யூரியாவில் காணப்படுகின்ற யூரியா மூலக்கூறுகளின் எண்ணிக்கையும் சமனாகத்தான் காணப்படுமாம். அதே போன்று ஹைட்ரஜன் வாயு, ஹைட்ரஜன் ஒரு மூலக்கூறு H2, அந்த H2வில் 2 ஐதரசன்கள் இருக்கின்றன. ஆகவே சார்மூலக்கூற்று திணிவு 2. 2 சார்மூலக்கூற்று திணிவை கொண்ட ஐதரசனிலிருந்து 2 கிராமை நிறுத்தெடுத்து எத்தனை ஐதரசன் மூலக்கூறுகள் H2 மூலக்கூறுகள் இருக்கின்றன என்று நாம் கணிப்பிட்டால் அது 18 கிராம் நீர் மூலக்கூறில் உள்ள நீர் மூலக்கூறுகளின் எண்ணிக்கைக்கு சமனாகும். அதே போன்றுதான் கார்பனீரோட்சைட். 44 சார்மூலக்கூற்றுடைய கார்பனீரோட்சைட்டில் 44 கிராமை எடுத்து அதில் எத்தனை CO2 மூலக்கூறுகள் இருக்கின்றன என தனித்தனியாக எண்ணி பார்த்தோமையானால் அதில் காணப்படுகின்ற மூலக்கூறுகளின் எண்ணிக்கையும் 18 கிராம் நீரில் உள்ள நீர் மூலக்கூறுகளின் எண்ணிக்கையும் சமனாகத்தான் இருக்குமா? இத்தகைய சேர்வைகளுக்கு மாத்திரமல்ல மாணவர்களே, எந்த ஒரு சேர்வையினதும் சார்மூலக்கூற்று திணிவை கணிக்க உங்களால் முடியும். எந்த ஒரு சேர்வையை தந்தாலும் சார்மூலக்கூற்று திணிவை உங்களால் கணிக்க முடியும். ஆகவே எந்த ஒரு சேர்வையினதும் சார்மூலக்கூற்று திணிவை கணித்ததன் பின்னர் அதன் சார்மூலக்கூற்று திணிவை கிராமில் நிறுத்தி எடுத்தால் அதில் காணப்படுகின்ற மூலக்கூறுகளின் எண்ணிக்கை 6.022 தர 1023 மூலக்கூறுகளாகத்தான் இருக்கும். எந்த ஒரு மூல அணுவினதும் சாரண திணிவை நாங்கள் கிராமில் நிறுத்தி அதை பெற்றுக்கொண்டால் அதில் காணப்படுகின்ற அணுக்களின் எண்ணிக்கை 6.022 தர 1023 என்பது போன்று எந்த ஒரு சேர்வையினதும் சார்மூலக்கூற்றிற்கு திணிவான கிராமில் உள்ள அந்த சேர்வையின் மூலக்கூறுகள் 6.022 தர 1023. இந்த 6.022 தர 1023 என்று கூறுகின்ற இந்த பெருமானத்தை தான் நாங்கள் அவகாதரோ மாறிலி என குறிப்பிடுகின்றோம். அவகாதரோ மாறிலியின் பெருமானம் 6.022 தர 1023 என நாம் கற்றோம். இதனை கேபிட்டல் L என்னும் குறியீட்டினால் குறிப்பிட்டு காட்டலாம். ஆகவே அவகாதரோ மாறிலியின் பெருமானம் 6.022 தர 1023 என குறிப்பிடலாம். இதன் குறியீடு L. சாரண திணிவு, சார்மூலக்கூற்று திணிவு, அவகாதரோ மாறிலி போன்ற விடயங்களை நாம் கற்றோம். இப்போதைய தலைப்பு மூல். மாணவர்களே, பல்வேறு நடவடிக்கைகளின் போது பதார்த்தங்களின் அளவுகளை கணிப்பிட வேண்டிய தேவை எமக்கு ஏற்படுகின்றது. ஒரு பதார்த்தத்தின் அளவை கணிப்பிட வேண்டிய தேவை எங்களுக்கு ஏற்படுகின்றது. அவ்வாறான ஒரு சந்தர்ப்பங்களில் நாம் பயன்படுத்துகின்ற நிறைய அளவீடுகள் காணப்படுகின்றன. அன்றாட வாழ்க்கையில் நாம் பயன்படுத்தக்கூடிய அளவீடுகள், அதில் ஒன்றுதான் டசின். ஒரு டசின் என நாங்கள் குறிப்பிடுவதனால் அது 12 என்றும் எண்ணிக்கைக்கு சமனாகும். உதாரணமாக, ஒரு டசின் புத்தகங்கள் வாங்கி வரவும் என்று குறிப்பிட்டால் அர்த்தம் 12 புத்தகங்கள் என அர்த்தம். ஒரு டசின் பென்சில் காணப்படுகின்றது என்றால் அர்த்தம் அதில் 12 பென்சில்கள் காணப்படுகின்றன. ஒரு டசின் பீங்கான் என்றால் அர்த்தம் 12 பீங்கான்கள் காணப்படுகின்றன. இதே போன்றுதான் தாள்களை அளவிடுவதற்கு அல்லது தாள்களின் எண்ணிக்கையை கணிப்பிடுவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல் தான் ரிம். இந்த ரிம் என்னும் சொல் பரவலாக தாள்களின் அளவை கணிப்பிடுவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. இதே போன்றுதான் சர்வதேச அளவில் பதார்த்தங்களின் அளவை அளவிடுவதற்கு மூல் எனும் சொற்பிரயோகம் பயன்படுத்தப்படுகின்றது. அதாவது
கார்பனின், ஹைட்ரஜனின், கார்பனீரொட்சைட்டின், சல்பூரிக் அமிலத்தின், ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தின், யூரியாவின், அமோனியாவின் இவ்வாறு காணப்படுகின்ற இந்த பதார்த்தங்களின் அளவை கணிப்பிடுவதற்கு சர்வதேச முறையில் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு அளவீட்டு முறைதான் இந்த மூல். மாணவர்களே, இந்த மூல் என்பதை இவ்வாறு வரைவிலக்கணப்படுத்தியுள்ளார்கள். அதாவது திருத்தமாக 12 கிராம் கார்பன் 612 சமதானியில் அடங்கும் அணுக்களின் எண்ணிக்கைக்கு சமனான அணுக்களை அல்லது மூலக்கூறுகளை கொண்டுள்ள பதார்த்தத்தின் அளவு மூல் எனலாம் என வரைவிலக்கணப்படுத்தியுள்ளார்கள். ஆகவே உங்களுக்கு தெரியும், நாங்கள் எனது முன்னைய காணொளியில் பார்த்திருக்கின்றோம், அவகாதரோ மாறிலி 12 கிராம் கார்பனை நிறுத்தி எடுத்தால் அதில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை அவகாதரோ மாறிலி ஆகும். அதாவது 6.022 தர 10^23 எனலாம். ஆகவே 6.022 தர 10^23 அணுக்களின் எண்ணிக்கைக்கு சமனான எண்ணிக்கையான அணுக்களை அல்லது மூலக்கூறுகளை கொண்டுள்ள பதார்த்தத்தின் அளவை மூல் என குறிப்பிடுகிறார்கள். ஆகவே நாம் மூலை இவ்வாறு வரைவிலக்கணப்படுத்தலாம். எந்த ஒரு மூலகத்தினதும் சாரண திணிவிற்கு சமனான திணிவை கிராமில் பெற்றால் அது மூல் என கூறலாம். ஏனெனில் எந்த ஒரு மூலகத்தினதும் சாரணத்திணிவிற்கு சமனான திணிவை கிராமில் பெற்றுக்கொண்டால் அதில் காணப்படுகின்ற மூலக்கூறுகளின் எண்ணிக்கை 6.022 தர 10^23 அணுக்கள் காணப்படும் என நாம் கற்றோம். இந்த எண்ணிக்கை மாறாது. எந்த ஒரு மூலகத்தினதும் அதன் சாரண திணிவையின் அளவைக்கு சமனான திணிவை நிறுத்தி பெற்றால் அதில் 6.022 தர 10^23 அணுக்கள் காணப்படும். உதாரணமாக 12 கிராம் கார்பனிலும் 6.022 தர 10^23 அணுக்கள் தான் இருக்கும். அதே மாதிரி 24 கிராம் மக்னீசியத்திலும் 6.022 தர 10^23 அணுக்கள் தான் காணப்படும். ஆகவே அந்த பெருமானத்தை நாங்கள் ஒரு மூல் என குறிப்பிடலாம். ஆகவே மாணவர்களே, 12 கிராம் கார்பனில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையும் 24 கிராம் மக்னீசியத்தில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையும் 14 கிராம் நைதரத்தில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையும் 6.022 தர 10^23 காணப்படும். ஆகவே கார்பனில் 12 கிராமை நாங்கள் ஒரு மூல் என கூறலாம். மக்னீசியத்தில் 24 கிராமை நாங்கள் ஒரு மூல் என கூறலாம். நைதரசனில் 14 கிராமை நாங்கள் ஒரு மூல் என கூறலாம். ஆகவே 6.022 தர 10^23 அணுக்களை கொண்டுள்ள அந்த திணிவின் பெருமானம் நிறுத்தி எடுத்தால் நாங்கள் அதை மூல் என குறிப்பிடலாம். ஆகவே அதே போன்று சார் மூலக்கூற்று திணிவுக்கு சமனான திணிவை கிராம்களில் பெற்றுக்கொண்டாலும் எங்களுக்கு அதே எண்ணிக்கையான மூலக்கூறுகளை அதில் காணப்பட்டன என நாங்கள் அவகாதரோ மாறிலியில் கற்றோம். ஆகவே சார் மூலக்கூற்று திணிவுக்கு சமனான திணிவை கிராம்களில் பெருமிடத்தும் அந்த பெருமானத்தையும் எங்களால் ஒரு மூல் என குறிப்பிடலாம். உதாரணமாக நீரின் சார் மூலக்கூற்று திணிவு 18. ஆகவே 18 கிராம் நீரை நிறுத்தி எடுத்தால் அதில் 6.022 தர 10^23 நீர் மூலக்கூறுகள் காணப்படுகின்றன என நாம் முன்னைய காணொளியில் கற்றோம். அதே போன்று குளுக்கோஸின் சார் மூலக்கூற்று திணிவு 180.
180 சார்மூலக்கூற்று திணிவு. சார்மூலக்கூற்று திணிவுக்கு அலகு இல்லை. ஆகவே 180 கிராம் குளுக்கோஸை நிறுத்து எடுத்தால் அதில் 6.022 தர 1023 குளுக்கோஸ் மூலக்கூறுகள் இருக்கின்றது என கூறலாம். அதே போன்று 60 சார்மூலக்கூற்று திணிவியுடைய யூரியா. நாங்கள் சார்மூலக்கூற்று திணிவை கணித்தோம். எனது முன்னைய சார்மூலக்கூற்று திணிவு காணொளியில் நீங்கள் அதை பார்க்கலாம். ஆகவே 60 சார்மூலக்கூற்று திணிவியுடைய யூரியா. சார்மூலக்கூற்று திணிவுக்கு அலகு இல்லை, 60. ஆகவே சார்மூலக்கூற்று திணிவுக்கு சமனான திணிவை 60ஐ நாங்கள் கிராம்களில் நிறுத்தெடுத்தால் அதில் 6.022 1023 யூரியா மூலக்கூறுகள் காணப்படுகின்றது எனலாம். ஆகவே சாரண திணிவுக்கு சமனான திணிவை நாங்கள் மூல் என குறிப்பிடலாம். அதே போன்று ஒரு சேர்வையின் சார்மூலக்கூற்று திணிவுக்கு சமனான திணிவையும் நாங்கள் ஒரு மூல் என குறிப்பிடலாம். ஆகவே இறுதியாக மாணவர்களை எங்களுக்கு இவ்வாறு குறிப்பிடலாம். ஒரு மூல் சோடியம் என்றால் 23 கிராம் சோடியத்தை குறிக்கும். அதாவது சோடியத்தின் சாரண திணிவு 23, அதை கிராமில் குறிப்பிட்டால் ஒரு மூல். ஒரு மூல் கார்பன் என்றால் 12 கார்பனை குறிக்கும். 12 கிராம் கார்பனை குறிக்கும். கார்பனின் சாரண திணிவு 12, நாங்கள் அதற்கு கிராமில் குறிப்பிட்டால் அது ஒரு மூல். ஒட்சிஜனின் சாரண திணிவு 16, அதை நீங்கள் கிராமில் குறிப்பிட்டால் அது ஒட்சிஜனின் ஒரு மூல். அவை ஒரு மூல் ஒட்சிஜனை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமாயின் 16 கிராம் ஒட்சிஜனை நிறுத்தெடுத்தல் வேண்டும். நைதரசனின் சாரண திணிவு 14, அதை நீங்கள் மூலில் குறிப்பிடுவதானால் 14 கிராம். ஒரு மூல் நைதரசன் என்பது 14 கிராம் நைதரசனை குறிக்கும். அதே போன்றுதான் ஒரு மூல் ஐதரசன் என்பது 1 கிராம் ஐதரசன். ஒரு மூல் நீர் என்னும் பொழுது நீர் ஒரு சேர்வை. ஆகவே நீரின் 18 கிராம் சார்மூலக்கூற்று திணிவு 18, அதை கிராமில் குறிப்பிட்டால் 18 கிராம் நீரை நீங்கள் நிறுத்தெடுத்தால் ஒரு மூல் நீரை குறிக்கும். 180 கிராம் குளுக்கோஸை நீங்கள் நிறுத்தெடுத்தால் குளுக்கோஸின் சார்மூலக்கூற்று திணிவு 180, அதை நீங்கள் கிராமில் நிறுத்தெடுத்தால் அது ஒரு மூல் குளுக்கோஸை குறிக்கும். ஆகவே இறுதியாக மாணவர்களை நீங்கள் விளங்கிக் கொண்டிருப்பீர்கள். எந்த ஒரு மூலகத்தினதும் சாரண திணிவுக்கு சமனான திணிவே மூல் எனப்படும். எந்த ஒரு மூலகத்தினும் சாரண திணிவுக்கு சமனான திணிவை கிராமில் குறிப்பிட்டால் அது ஒரு மூல். எந்த ஒரு மூலக்கூறினதும் சார் மூலக்கூற்று திணிவை கிராமில் குறிப்பிட்டால் எந்த ஒரு மூலக்கூறினதும் சார் மூலக்கூற்று திணிவை கிராமில் குறிப்பிட்டால் அது ஒரு மூல் எனலாம். அடுத்த தலைப்பு மூலர் திணிவு. யாதேனும் ஒரு பதார்த்தத்தின் ஒரு மூலின் திணிவே மூலர் திணிவு எனப்படும். அன்பார்ந்த மாணவர்களே, உங்களுக்கு தெரியும் சாரண திணிவிற்கு அழகில்லை, சார்மூலக்கூற்று திணிவுக்கும் அழகில்லை. நாங்கள் முன்னைய காணொளிகளில் கற்றிருக்கின்றோம். ஆகவே ஆனால் மூலர் திணிவிற்கு அழகு உண்டு. மூலர் திணிவிற்கு அழகு உண்டு. மூலர் திணிவின் அலகை நாங்கள் இவ்வாறு பார்க்கலாம். G மூல் -1, அதாவது மூலுக்கு கிராம். அது கிலோகிராமாக வந்தால் மூலுக்கு கிலோகிராம் எனவும் குறிப்பிடலாம். ஆகவே மூலுக்கு கிலோகிராம் எனவும் குறிப்பிடலாம். சார்மூல திணிவு சார்மூலக்கூற்று திணிவு என்பவற்றுக்கு அழகு இல்லை, ஆனால் மூலர் திணிவிற்கு அழகு காணப்படும். எனவே சோடியத்தின் சாரண திணிவு 23. சோடியத்தின் சாரண திணிவு 23 என்றால் ஒரு மூல் சோடியத்தில் உள்ள திணிவு 23 கிராம் என நாங்கள் முன்னர் கற்றோம். ஆகவே சோடியத்தின் மூலர் திணிவை 23 கிராம் மூல் -1 என குறிப்பிடலாம். நீரின் சார்மூலக்கூற்று திணிவு 18. ஆகவே நீரின் சார்மூலக்கூற்று திணிவு 18 என்றால் 18 கிராம் நீர் ஒரு மூலை குறிக்கும் என நாம் கற்றோம். ஆகவே நீரின் மூலர் திணிவை 18 கிராம் மூல் -1 என குறிப்பிடலாம். அடுத்து கணித்தல்களுக்குள் செல்லலாம். மூல் எண்ணிக்கையை துணிதலை நாம் பார்ப்போம்.
அதாவது ஒரு பதார்த்தத்தின் மூல் எண்ணிக்கையை எவ்வாறு துணியலாம் என. அதற்கு பின்வரும் சமன்பாட்டை எங்களுக்கு பயன்படுத்தலாம். பதார்த்தத்தின் மூல் எண்ணிக்கை சமன் குறித்த பதார்த்தத்தின் திணிவின் கீழ் அப்பதார்த்தத்தின் மூலர் திணிவு என குறிப்பிடலாம். பதார்த்தத்தின் மூல் எண்ணிக்கை சமன் குறித்த பதார்த்தத்தின் திணிவின் கீழ் பதார்த்தத்தின் மூலர் திணிவு என குறிப்பிடலாம். மூல் எண்ணிக்கையை நாங்கள் சிம்பிள் என் எனும் குறியீட்டில் குறிப்பிட்டால் திணிவை நாங்கள் சிம்பிள் எம் எனும் குறியீட்டில் குறிப்பிடுகின்றோம். பதார்த்தத்தின் மூலர் திணிவை நாம் இங்கு கேபிட்டல் எம் எனும் குறியீட்டில் குறிப்பிட்டால் என் சமன் சிம்பிள் எம் இன் கீழ் கேபிட்டல் எம். சிம்பிள் எம் பதார்த்தத்தின் திணிவை குறிக்கும், கேபிட்டல் எம் பதார்த்தத்தின் மூலர் திணிவை குறிக்கும் என குறிப்பிடலாம். உதாரணம் 1. 48 கிராம் மக்னீசியத்தில் உள்ள மூல் எண்ணிக்கை யார்? மாணவர்களே, உங்களுக்கு நினைவிருக்கும் மக்னீசியத்தின் சாரண திணிவு 24. இல்லாவிட்டால் விஞ்ஞானம் பகுதி 1 பாடநூலில் 131ஆம் பக்கத்தில் சாரண திணிவு அட்டவணை காணப்படுகின்றது. மக்னீசியத்தின் சாரண திணிவு 24 எனின் மக்னீசியத்தின் மூலர் திணிவு யாது? மக்னீசியத்தின் சாரண திணிவு 24 எனின் மக்னீசியத்தின் மூலர் திணிவு 24 கிராம் மூல் -1 ஆகும். மக்னீசியத்தின் சாரண திணிவு 24, ஆகவே மக்னீசியத்தின் மூலர் திணிவு 24 கிராம் மூல் -1. அதாவது ஒரு மூல் மக்னீசியத்தின் திணிவு 24 கிராம். நாம் இதை எதில் கண்டோம்? சாரண திணிவை வைத்துத்தான் நாங்கள் இவை எல்லாவற்றையும் கணித்துக் கொண்டோம். ஆகவே 48 கிராம் மக்னீசியத்தில் உள்ள மூல் எண்ணிக்கை யாது என தரப்பட்டுள்ளது. எங்களுக்கு ஒரு சமன்பாடு தெரியும். கேபிட்டல் என் மூல் எண்ணிக்கை சமன் குறித்த பதார்த்தத்தின் திணிவின் கீழ் மூலர் திணிவு. குறித்த பதார்த்தத்தின் திணிவு 48 கிராம் எங்களுக்கு தரப்பட்டுள்ளது. மூலர் திணிவு நாங்கள் சாரண திணிவை வைத்து கணித்துக் கொண்டோம். 24 கிராம் மூல் -1. ஆகவே சுருக்கினால் 48 கீழ் 24 சுருக்கினால் 2 மூல். ஆகவே 48 கிராம் மக்னீசியத்தில் உள்ள மூல்களின் எண்ணிக்கை 48 மூல் என கூறலாம். 48 கிராம் மக்னீசியத்தில் உள்ள மூல்களின் எண்ணிக்கை 2 மூல் என கூறலாம். உதாரணம் 2. 24 கிராம் கார்பனில் உள்ள பதார்த்தத்தின் அளவை கணிக்க. கார்பனின் சாரண திணிவு 12 என தரப்பட்டுள்ளது. ஆகவே எங்களுக்கு கார்பனின் மூலர் திணிவை கணித்துக் கொள்ளலாம். கார்பனின் மூலர் திணிவு 12 கிராம் மூல் -1. ஆகவே பதார்த்தங்களை அளவை கணிப்பதற்கான சமன்பாடு எங்களுக்கு தெரியும். மூல் எண்ணிக்கை சமன் பதார்த்தத்தின் அளவின் கீழ் மூலர் திணிவு. பதார்த்தத்தின் அளவு 24 கிராம் எங்களுக்கு தரப்பட்டுள்ளது. அதன் திணிவு கீழ் மூலர் திணிவு நாங்கள் சாரண திணிவை வைத்து கணித்து வைத்திருக்கின்றோம். 12 கிராம் மூல் -1. ஆகவே 2 மூல். உதாரணம் 3. 90 கிராம் நீரில் உள்ள மூல் எண்ணிக்கை யார்? உங்களுக்கு தரப்பட்டுள்ளது. ஐதரசனின் சாரண திணிவு 1, ஆக்சிஜனின் சாரண திணிவு 16. அவை நீர் H2O என்பது ஒரு சேர்வை அல்லது மூலக்கூறு. எனவே சேர்வை என்பதால் நாம் அதன் சார் மூலக்கூற்று திணிவை கணித்தல் வேண்டும். இதன் சார் மூலக்கூற்று திணிவை எங்களுக்கு கணித்துக் கொள்ளலாம். H2O நாங்கள் முன்னைய காணொலியில் கண்டிருக்கின்றோம். நான் இங்கே சுருக்கமாக உங்களுக்கு
குறிப்பிடுகின்றேன். ஐதரசனின் சாரண திணிவு 1, அவை 2 ஐதரசன்கள். சக ஒட்சிஜனின் சாரண திணிவு 16, இங்கே ஒரு ஒட்சிஜன் காணப்படுகின்றது, ஆகவே 1. நடுவில் கூட்டல் அடையாளம் 2 சக 16 தர 1 16 சமம் 18. ஆகவே H2O-வின் சார் மூலக்கூற்று திணிவு H2O-வின் சார் மூலக்கூற்று திணிவு 18 எனலாம். ஆகவே நீரின் மூலர் திணிவை நாம் இப்போது குறிப்பிடலாம். ஆகவே நீரின் மூலர் திணிவு H2O-வின் மூலர் திணிவு யாது உங்களுக்கு தெரியும். நீரின் சார்மூலக்கூற்று திணிவு 18. ஆகவே 18 கிராம் நீரின் திணிவு ஒரு மூல். 18 கிராம் நீரின் திணிவு ஒரு மூல். அதாவது சேர்வைகளின் சார்மூலக்கூற்று திணிவை கிராமில் குறிப்பிட்டால் ஒரு மூல். அவை நீரின் மூலர் திணிவு 18 கிராம் -1. ஒரு மூலில் 18 கிராம் காணப்படும். ஆகவே எங்களுக்கு இப்பொழுது மூல் எண்ணிக்கையை துணியலாம். எங்களுக்கு தெரிந்த சமன்பாடு மூல் எண்ணிக்கை சமம் பதார்த்தத்தின் திணிவின் கீழ் மூலர் திணிவு. மூல் எண்ணிக்கை காண வேண்டும். பதார்த்தத்தின் திணிவு 90 கிராம் தரப்பட்டுள்ளது. மூலர் திணிவு நாங்கள் கண்டோம். சார்மூலக்கூற்று திணிவு கழிப்பதன் மூலம் கண்டோம். 18 கிராம் மூல் -1. 90ஐ 18ஆல் பிரித்தால் உங்களுக்கு 5 வரும். 5 மூல். ஆங்கிலத்தில் குறிப்பிட்டால் பிரச்சனை இல்லை, தமிழில் எழுதினால் பிரச்சனை இல்லை. 5 மூல் என வரும். உதாரணம் 4. 5 மூல் நீரில் உள்ள நீர் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை. 5 மூல் நீரில் உள்ள நீர் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை தான் வினவப்பட்டுள்ளது. நாங்கள் அவகாதரோ மாறிலியில் பார்த்தோம். ஒரு மூல் நீரில் உள்ள நீர் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை 6.022 தர 10^23 எனலாம். ஒரு மூல் நீரில் உள்ள நீர் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை 6.022 தர 10^23. சற்று முன்னர் நாங்கள் கற்றுக்கொண்டோம். 18 கிராம் நீர் மூலக்கூறில் உள்ள எண்ணிக்கை 6.022 தர 10^23. அதாவது சார் மூலக்கூற்று திணிவுக்கு சமனான திணிவை நாங்கள் கிராம்களை நிறுத்தெடுத்தால் அதில் உள்ள மூலக்கூறுகளின் எண்ணிக்கை அவகாதரோ மாறிலி 6.022 தர 10^23 என கற்றோம். ஆகவே இங்கு 5 மூல் நீரில் உள்ள நீர் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை யாது என கேட்டிருக்கின்றார்கள். ஒரு மூல் நீரில் உள்ள நீர் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை எங்களுக்கு தெரியும். ஆகவே 5 மூல் நீரில் உள்ள நீர் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை 5 தர 6.022 தர 10^23. இவ்வாறு எழுதினாலும் போதுமானது. இல்லாவிட்டால் நீங்கள் சுருக்கி எழுதினால் தர 10^23. சுருக்கினால் 3.011 தர 10^24 என வரும். இத்துடன் இன்றைய பாட அழகு, அதாவது விஞ்ஞான பாடத்தின் தரம் 10 அழகு 7 சேர்வைகளிலும் பதார்த்தங்களினும் அளவறிதல் எனும் அழகு நிறைவு பெறுகின்றது.